கௌதம் இருந்துகிட்டு, இப்போ நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இப்போ இந்த பைரவியும், அஞ்சலியும் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெளிவா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைரவியோட ஃபோன்ல இருந்து இப்போ ஒரு ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த பைரவி அனுப்புன ஆடியோவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்ட அந்த ஒரு ஆடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதே போதும். இத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வெளிய எடுக்கிறதுக்கு ஈஸியா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து போராட முடியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அந்த 2 ஆடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட சொல்றாங்க. அந்த நேரத்தில இந்த பைரவியோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவ வந்து கரெக்ட்டான நேரத்தில வந்துடுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி வந்துட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அத அனுப்பிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆக போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கே, அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விடியறதுக்குள்ள இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்து கட்டியே ஆவணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சொர்ணா இருந்துட்டு ஒரு கேவலமான வேலைய செஞ்சிருக்கா. அதாவது நைட்டு சாப்பிடும்போது சாப்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த கலக்க போறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயம் நம்ம இலக்கியாவ கொன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால இங்க உயிர் வாழ முடியும். இலக்கியா உயிரோட இருந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு மிக மிக ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு முடிவ எடுத்திருக்கா. ஏன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போனா, இங்க அவ வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி ஒரு பிளான வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சொர்ணா கிட்ட வந்து எப்படியோ ஒண்ணு கம்யூனிகேஷன் வந்து பண்ணிட்டாங்க. இந்த மாரி தான் நாளைக்கு விடியும்போது அந்த இலக்கியா உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அடுத்ததா வந்து இப்ப இந்த சொர்ணாவும் வந்துட்டு நம்ம இலக்கியா கூட நல்லவ மாரியே சுத்திட்டு இருக்கா இல்லையா? அதுவும் நம்ம இலக்கியாவோட அம்மா பேர்லயே, அதாவது லட்சுமி அப்படின்ற பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து உள்ள வந்து நம்ம இலக்கியா கூடவே வந்து உலா வந்துட்டு இருக்கா. ஆனா அவன் கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா தெரியவே தெரியாது. அதாவது நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேரு வேறயா இருந்துருச்சு, சொர்ணாவா இருந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஏதாச்சும் டவுட் வந்திருக்குமோ என்னமோ! ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு டவுட்டுமே அவங்களுக்கு வரவும் மாட்டேங்குது, ஒண்ணும் மாட்டேங்குது. ஆனா அதே சமயம் இந்த சொர்ணா குடுத்த அந்த சாப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கையில வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கௌதம் பத்தி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல அம்மாடி இலக்கியா அத சாப்பிடுமா, ஏம்மா அமைதியா இருக்க? உன் புருஷன் உன்ன காப்பாத்துருவாருன்னு நம்பிக்கை இருக்குல்ல, சாப்பிடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாமே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போராடுறதுக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, தெம்பு வேணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இலக்கியாவுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன குடுத்துட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட வந்து சாப்பிட சொல்றாங்க. நம்ம இலக்கியாவும் வந்துட்டு அந்த சாப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாய் எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிச்சுறாங்க. அந்த நேரத்தில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தி சுத்திட்டு இருக்கா பார்த்தீங்களா? அதாவது நம்ம இலக்கியா வந்துட்டு அந்த ஜெயிலர வந்து காப்பாத்துனாங்க இல்லையா? அந்த ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவோட தட்ட வந்து தட்டி விட்டுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா, அதில விஷம் கலந்திருக்கு. நம்ம இலக்கியம் ஏதோ கொஞ்சமா சாப்பிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உயிர் தப்பிச்சுருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த லேடி இருந்துட்டு, "நம்ம இலக்கியா சாப்பிடக்கூடாது. நீ என்னையே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் நம்ம இலக்கியா கிட்ட இவ்ளோ பெரிய பிரச்சனைய பண்ணிட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சொர்ணா இருந்துட்டு நம்ம இலக்கியாவ தீர்த்து கட்டிருவாளா? இல்ல இதுல ஏதாச்சு மெடிக்கல் மிராக்கிள் நடந்து நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்த விடுவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.